ஹலோ நண்பர்களே, நானும் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து திருச்செந்தூர் அப்படியே பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போனோம். அது எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி போகிறோன்றதை வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ட்ரிப்புக்கான பஸ் இதுதான். இதில் தான் நாங்கள் எல்லாம் கிளம்பணும். கிளம்பிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் டீசல் அடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் வாத்து காடை இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருக்கணும் திருச்செந்தூர். வெற்றிகரமாக திருச்செந்தூர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் வெற்றிகரமாக எப்போ வந்தோம்னா விடிங்காலையில் ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 4:30 மணி இருக்கும். அப்படியே வந்து ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு நேராக நடந்து போனோம் கோயிலை நோக்கி. ஃபஸ்ட்டு கடலுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நேரம்லாம் குளிக்க வேண்டாம். திருச்செங்கோடுக்கு வந்து திருச்செங்கோடுன்ற மாதிரி திருச்செந்தூர் வந்தாச்சு. கடலில் பாருங்க பயங்கரமாக இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடலை பார்க்குறேன். அருமையாக இருக்குது. நண்பர்கள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே போகலாம். நண்பா, திருச்செந்தூர் வந்திருக்கேன், என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ண போகிறேன், கடலில் போய் பெல்ட் அடிக்க போகிறேன். பெல்ட் அடிக்க போகிறேன். அருமை. இங்கே ஒருத்தன் பாருங்க, பாவு பூச்சி மாதிரி ஒருத்தன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். வருதுலே பெரியலே வருது. இப்போ நாங்கள் கடலில் போயிட்டு குளிக்க போகிறோம். நண்பர்களே, குளிச்சுட்டு கால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல. இந்த கால்வாடு ஓடு என்ன அப்படி ஒரு நடக்கிறதுன்னு தெரியல. அப்படியே மறுபடியும் சாமி அருமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே சொர்க்கமாட்டேன் சொர்க்கமாட்டேன். குளிச்சுட்டு துண்டெல்லாம் வாங்கிட்டு ரெடி ஆகியாச்சு. குளிச்சு முடிச்சு இப்போ பத்தி மயமாக அப்படியே முருகனை பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. அப்படியே பொடி நடையாக நடந்து நண்பர்களும் நானும் போயிட்டுருக்குறோம். கோயிலை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒரு சும்மா ஒரு மேன் கண்காணிப்பாக காட்டுறேன் பாருங்கள். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒருத்தங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டுவாங்க. என்ன எதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வராதிங்க. எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும். நாங்கள் எந்த டிக்கெட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். கடைசியில் இப்போ 100 ரூபா டிக்கெட் போயிட்டுருக்குறோம். வாங்க தொடர்ந்து போகலாம். எவ்வளோ க்யூவில் இருக்கும். அப்படியே வர கரெக்டாக 5 மணி நேரம் க்யூவில் நின்று சீக்கிரமாக சாமியை பார்த்து முடிச்சாச்சு. பேரானந்தத்தில் இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாமி பார்த்து முடிச்சுட்டு நண்பர்களை கிளம்பியாச்சு வெற்றிகரமாக. அவ்வளோதான். இந்த திருச்செந்தூர் விலாக் வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். போகிற வழியில் எதாவது வீடியோ இருந்துச்சுன்னா அப்பயே அதையும் எடுப்போம், கண்டினியூ பண்ணுவோம். திருச்செந்தூர்லேருந்து கிளம்புற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் வீரமாக நின்றுட்டு இருந்தார். அது பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்துட்டு பக்கத்தில் ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியில் வந்துட்டு எவ்வளோ பெரிய மீன் இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ வச்சுருக்கோம். அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமேட்டு என்ன சாப்பிட்ற வேலை தான், பசிக்காதா வயிறு இருந்தா. பசி சாப்பிட்றோம். அப்படியே ஜாலியாக வந்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்கே போகுதுன்னா வனத்திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கு. வனத்திருப்பதின்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். ஹோட்டல் அந்த சரவண பவனா என்னமோ சொன்னாங்க. அவர் கட்டின கோயிலாமா. வனத்திருப்பதியை பார்த்து முடிச்சுட்டு
பாருங்க வன திருப்பதியா இங்கே போயிட்டு பெருமாள் நல்லா தரிசனம் பண்ணி லட்டு வாங்கிட்டோம். வர வழியில் அந்த உப்பு எடுக்கிற இடத்த பார்த்தோம். ரோட்டு மேலேயே இருந்துச்சு. முதல் தடவை அந்த கடல் தண்ணியில் இருந்த கல் உப்பு எடுக்கிறத பார்த்தோம். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இறங்கி அதில் நடுவில் நடந்து போகணுன்னு ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்குள்ளே அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா பாருங்கள் கண்டிப்பாக. லண்டன் கெஃபேக்கு தான் போயிருந்தோம். லண்டன் கெஃபே போயிட்டு நண்பர்கள் படித்து இதெல்லாம் வாங்கினாங்க. சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு தங்கப்பாண்டியன் ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டோம். நான் பேசிக்கிறேன். என்னப்பா அவர் கேட்டனால தான் வெக்காளி அம்மன் சின்னதாக தான் இருக்கும். என்ன மேலே இருக்கு சாமி பார்த்துட்டு வருங்க. கீழே போனால் மேலே சாமி தெரியலையா? வெளியே நிப்பாட்டிக்கலாமான்னு கேட்குறேன். ஆனால் உங்களை வெளியில் எவ்வளோ தூரம் நடப்பேன். சரி ஓகே ஓகே. நான் ஒன்று சொல்லட்டுமா, அவர் கூப்பிட்டதுனால தான் நம்ம நான் அதுவும் போயிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எவ்வளோ பிடிச்சல நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஊருக்கு போகிற வழியில் எங்கே வந்திருக்கோன்னா சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் எப்படி இருக்குது, நைட் டைமில் தான் வந்திருக்கோம். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள், இங்கே விஷ்ணு பரமாத்மா உட்காந்துருக்கிறாரு. வெக்காளியம்மனையும் பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு கிளம்பலாம். வாங்க வீடியோ நாங்கள் உள்ளே போகலாமா? நம்மளை ஏமாற்றிட்டாங்க. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரே கஷ்டமாக போச்சு. அப்புறம் என்ன, திருச்செந்தூர் ட்ரிப்பும் மற்ற கோயில் ட்ரிப்பும் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்